வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஒரு 2 பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் நல்லா பஞ்சு மாதிரி ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். 1 கப் ரவை இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக டக்குன்னு ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெல்லம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதாவது இந்த ரவை ஊறுற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரவை ஊறின பிறகு இந்த தண்ணியை கொஞ்சம் இழுத்துரும். அதனால் இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரவை முழுகிற அளவுக்கு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் முதல்ல ரவையை ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ரவை நல்லா ஊறணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். ரவை நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரவை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு குழிப்பணியார கல்லை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழியில் இந்த எண்ணெயும் விட்டுக்குங்க. நீங்கள் வெறும் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து ஒரு ஸ்பூனால் இது மாதிரி ஊற்றிக்கிங்க. வெறும் 2 பொருள் தான். உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது மாதிரி வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு வெல்லத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு பணியாரம் பஞ்சு மாதிரி பணியாரம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை மீடியமில் இல்லை லோவிலே வச்சு விட்டுருங்க. அதுக்கு பிறகு நல்லா வெந்து இது நல்லா இது மாதிரி திருப்பறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ டக்குன்னு நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ பின்பக்கமும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த பணியார கல்லில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வருது. உங்களுக்கு மேலே பார்க்க நல்லா கிறிஸ்பாக இருக்க மாதிரி தெரியும். உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அது ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆறி சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.